Hello students, interview method யூஸ் பண்ணி நாம் ரிசர்ச்சுக்கு எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்வியூ மெத்தட், த இன்டர்வியூவிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் பேப்பர், சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப் பேப்பரில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 10 மார்க்ஸில் வரும். The interviewing process. According to Gould and Haight, interview is a foundation upon which all other elements rest, for it is the data gathering phase. அதாவது ஃபேஸ் டு ஃபேஸு கொஸ்டின் கேட்டு ரெஸ்பாண்டண்ட்டு ஆன்சர் பண்ணுறதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டா கலெக்ஷன் பேஸ்டாக ஒரு ஃபைண்டிங்ஸ் கொண்டு வருவாங்க இல்லையா, அதுதான் இந்த இன்டர்வியூவிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அக்கார்டிங் டு Gould and Haight, interview is a foundation upon which all other elements rest, for it is the data gathering phase. Interview is an unwritten questionnaire. அதாவது கொஸ்டினர் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு போகிறது இல்லாமல் அவங்களுக்கு சப்போஸ் புரியல அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை மாடிஃபை பண்ணி நம்மளுடைய வேரியபிள்லேருந்து எங்கேயும் வேரி ஆகிடாமல் டைவர்ட் ஆகிடாமல் நம்ம என்னத்தை டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோமோ அதை தான் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கான டேட்டாவை தான் கலெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் அவங்களுக்கு கொஸ்டின் புரியாத பட்சத்தில் அதை மாடிஃபை பண்ணி அவங்களோட எபிலிட்டி லெவலுக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு தகுந்த மாதிரி சொல்லி அதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அதை வந்து என்ன டேட்டா வேணுமோ என்ன ஃபேக்ட் வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கணும். அதை தான் இன்டர்வியூ இஸ் அன் அன்ரிட்டன் கொஸ்டினர். இன் ரிசர்ச் project, the researcher diagnoses the feelings of the respondents and proceeds in his work. Researcher feelings of the respondent proceed பண்ணி அவரோட ஒர்க்குக்கு, டேபுலேஷனுக்கு, கன்க்ளூஷனுக்கு, ஃபைண்டிங்ஸ்க்கு பயன்படுத்திக்குவார். அதுதான் இன் ரிசர்ச் ப்ராஜெக்ட் த ரிசர்ச்சர் டயக்னோசஸ் த ஃபீலிங்ஸ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட்ஸ் அண்ட் ப்ரொசீட்ஸ் இன் ஹிஸ் ஒர்க். த Gould and Haightங்கிற ஒரு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன், டயக்னோஸ்டிக் இன்டர்வியூ. இட் இன்ஃபார்ம்ஸ் த ரிசர்ச்சர் டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹிஸ் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ரிலேஷன்ஸ் அண்ட் பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். அந்த ஒரு பர்டிகுலர் ரெஸ்பாண்டண்ட்டோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பற்றியும் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் பற்றியும் அதில் என்னென்ன அவருக்கு கோஆர்டினேட் பண்ணி போகிறதுல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுல, பர்சனலாக அந்த குடும்பத்தோடையும் மற்றபடி சமுதாயத்தோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் டயக்னோஸ்டிக் இன்டர்வியூ. செகண்ட் ஒன், ஆஃப்டர் டயக்னோஸ்டிக் இன்டர்வியூ தான் இந்த கிளினிக்கல் இன்டர்வியூ போவாங்க. கிளினிக்கல் இன்டர்வியூவில் ஆஃப்டர் எ டயக்னோசிஸ் இட் இன்ட்ரடியூசஸ் த பேஷண்ட் டு தெரப்பி. அதாவது பேஷண்ட் இல்லாதப்ப டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு இந்த கவுன்சிலர் ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அது பேஸ்டாக அந்த பேஷண்ட்டுக்கு ப்ராப்பரான தெரப்பி கொடுக்கறதுக்கு இவங்க ட்ரை பண்ணணும். அந்த தெரப்பி கொடுக்கும்போதும் அவங்கள அப்சர்வ் பண்ணி ரிசர்ச்சுக்கு அந்த டேட்டாஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன், ரிசர்ச் இன்டர்வியூ. த இன்வெஸ்டிகேட்டர் attempts to collect relative information for solving his problems of ஹிஸ்டாரிக்கல் ப்ராப்ளம் என்னென்ன இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராப்ளம் என்ன இருக்குது, சர்வே அண்ட் கிளினிக்கல் டைப் ப்ராப்ளம் என்னென்ன இருக்குது அந்த ஒரு ரெஸ்பாண்டண்ட்டுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணி அவங்களோட பேசி கம்யூனிகேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அதுதான் ரிசர்ச் இன்டர்வியூ. த இன்வெஸ்டிகேட்டர் attempts to collect relative informations for solving problems of ஹிஸ்டாரிக்கல் ப்ராப்ளம். அதாவது அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதனால் இப்போ அவங்களோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்க்குறது. கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது, அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க கூட பேசி கம்யூனிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அப்புறம் சர்வே மூலமாக, கிளினிக்கல் டைப் மூலமாகவும் அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்களோட பேசி
இன்டர்வியூ எடுக்கிறது அதை தான் வந்து ரிசர்ச் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் ஒன் குரூப் இன்டர்வியூ. A group interview should consist of some sociable, intellectual and educated persons from whom effective information will be collected. Effective information collect பண்ணுறதுக்காக group of persons-ஐ வந்து உட்கார வச்சு அவங்கக்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறது. ஆன் த ஹோலாக வந்து சம் சோஷியபிள் பேஸ்டு கொஸ்டின்ஸு, இன்டலெக்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸு, எஜுகேட்டட் பர்சன்ஸ் கிட்டேருந்து எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறதுக்காக குரூப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. Next one, direct interview. It is a structured, pre-planned. அதுதான் it is a structured. Direct interviewங்கிறது it is a structured, a set of closed type questions is prepared for it. அதாவது எக்ஸ்ட்ராவாக எதுவும் பேசாத மாதிரி என்னென்ன ஆன்சர் பண்ணுற மாதிரியான க்ளோஸ்டு டைப் கொஸ்டின்ஸ், அதுதான் க்ளோஸ்டு டைப் கொஸ்டின்ஸ். ஓப்பன் எண்டட் டைப்ஸ்னாக்கா நிறைய பேசலாம், சஜஷன் சொல்லலாம், நிறைய விஷயங்களை பேசலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அதெல்லாம் வந்து ஓப்பன் எண்டட் டைப் கொஸ்டின்ஸு. செட் ஆஃப் க்ளோஸ் டைப் கொஸ்டின்ஸ்னால் எஸ் ஆர் நோ அந்த மாதிரி வந்து ஆன்சருக்குமே லிமிட்டடாக இருக்கும். அதுதான் க்ளோஸ் டைப் கொஸ்டின்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அதுதான் டைரக்ட் இன்டர்வியூ. நான் டைரக்டிவ் இன்டர்வியூனா இட் இன்க்ளூட்ஸ் த கொஸ்டின்ஸ் ஆஃப் ஓப்பன் எண்டட் ஃபார்ம் and the researcher talks freely about the problem and study. ரிசர்ச்சரு ரெஸ்பாண்டன்ட் எல்லாருமே அதை பற்றி ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுறது, பேசுகிறது, அதில் ரிசர்ச்சரு டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறது. அதுதான் நான் டைரக்டிவ் இன்டர்வியூ. இட் இன்க்ளூட்ஸ் த கொஸ்டின்ஸ் ஆஃப் த ஓப்பன் எண்ட் ஃபார்ம் அண்ட் த ரிசர்ச்சர் டாக்ஸ் ஃப்ரீலி அபவுட் த ப்ராப்ளம் அண்ட் ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன் ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ. இட் எய்ம்ஸ் அட் ஆக்டிவ் ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் த ரெஸ்பாண்டன்ட்ஸ் on a specific event. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் பேஸ்டாக ஆக்டிவ் ரெஸ்பான்சஸ் ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருக்கும். அதுதான் ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ. They point out generally the interview conducted by a researcher may be different in its structure, but its sole aim is to collect information from the respondents. எத்தனை வெரைட்டியில் வேணாலும் ரெஸ்பாண்டன்ட்டுக்கிட்ட ரெஸ்பான்ஸ் வாங்குறதுக்கு ரிசர்ச்சர் ட்ரை பண்ணலாம். ஆனால் அவங்களோட சோல் எய்ம் என்னது? கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரெஸ்பாண்டன்ஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் டேக்கன் ஃபார் த ஸ்டடி. அவங்களோட ப்ராஜெக்டை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ரெஸ்பாண்டன்ட்டுக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸை வாங்குறது மட்டும்தான் அவங்களுடைய சோல் எய்ம். Before going to implement the technique, the researcher has to follow certain rules and regulations. Conducting interview is very easy task, but getting more and accurate response is really difficult. பேச வைக்கிறது, அவங்கக்கிட்ட ஆன்சர் வர்றது, அவங்கக்கிட்ட ஃபேக்டை வாங்குறது எல்லாமே ஈஸி தான். ஆனால் அது அக்யூரேட்டாக இருக்கா, கரெக்டான இன்ஃபர்மேஷன் தானா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் கண்டக்டிங் இன்டர்வியூ இஸ் எ வெரி ஈஸி டாஸ்க், பட் கெட்டிங் மோர் அண்ட் அக்யூரேட் ரெஸ்பான்ஸ் இஸ் ரியலி டிஃபிகல்ட். Next point, the researcher must be sociable and faithful to the respondents. அவங்களோட சோஷியபிளாக பேசணும், ஃபெய்த்ஃபுல், அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்க விதமாக இவங்க அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எந்த இஷ்யூவும் உங்களுக்கு என்னால் இந்த இப்போ டேட்டா கலெக்ட் பண்ணுறதால வராது அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது தான் அவங்க ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்குவாங்க. அதுதான் the researcher must be sociable and faithful to the respondents. So the respondents will express their answers more clearly and freely. He should listen the opinions of the subject patiently. அந்த ரெஸ்பாண்டண்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறத ரிசர்ச்சரு பேஷண்ட்டோட லிசன் பண்ணணும். அவங்கள பாசிட்டிவ் நாடிங்கு, பாசிட்டிவ் வெர்பல் க்யூஸு, பாசிட்டிவான ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக அவங்கள என்கரேஜ் பண்ணணும். சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி காமிச்சிடக்கூடாது. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ ரிசர்ச்சரால் அந்த ரெஸ்பாண்டண்ட்டுக்கு வந்துடக்கூடாது. அதுதான் அந்த பாயிண்ட்டு. ஹி ஷுட் என்கரேஜ் த ரெஸ்பாண்டன்ஸ். ஹி ஷுட் நாட் பி சர்ப்ரைஸ்ட் அட் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் இன்டர்வியூவி. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, த கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஹைப்போதசிஸ் மஸ்ட் பி கிளியர் இன் இட்ஸ் மீனிங். கிளியராக இருக்கணும், அப்போ தான் அவங்களால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இர்ரெலவெண்ட்டாக கான்வர்சேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ப்ராப்பராக கரெக்டான ஆன்சர் பண்ண முடியாது. அந்த டைம் வேஸ்ட்டு அஸ் வெல் அஸ் அவங்கள டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடும். ஸ்பெசிஃபிக்காகவும் அப்ஜெக்டிவாகவும் இருக்கணும். கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணப்பட்டது வந்து ஸ்பெசிஃபிக்காகவும் அப்ஜெக்டிவாகவும் இருக்கணும். எந்த ஒரு டைவர்ஷனும் இருக்கக்கூடாது. இஃப் த ரெஸ்பாண்டன்ட் இஸ் அனேபிள் டு ஃபாலோ அப் த கொஸ்டின், இட் பிகம்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ரிசர்ச்சர் டு ரிப்பீட் எகைன் வித் எ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ரெஸ்பாண்டண்ட்டுக்கு ரிசர்ச்சர் கேட்குற கேள்வி புரியல அப்படிங்கிற பட்சத்தில் ரிசர்ச்சரு அந்த கொஸ்டினை மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும். எகைன் அண்ட் அகைன் அதை வந்து கேட்டு அவங்க ஆன்சர் வாங்கிக்கலாம்.
advantages of the process of interview. First one, a researcher becomes more able in drawing more response from the subject. ஃபெய்த்ஃபுல்னஸை க்ரியேட் பண்ணுறதாலையும் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதுனாலையும் ரெஸ்பாண்டன்ட்கிட்டேருந்து ரிசர்ச்சரால் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை வாங்கிக்க முடியும். ஆனால் அந்த கொஸ்டினர் கொடுக்கும்போது அது வந்து ஹார்ட் காப்பி தான், அதில் புரியல அப்படின்னாக்கா பக்கத்துலலாம் பேச மாட்டாங்க. அப்போது சரியாக புரியலங்கும் போது ஏதோ கிடைக்கிற ஒன்று டிக் பண்ணிவிட்டு கொடுத்து விட்ருவாங்க. அப்படி ஒரு ப்ராப்ளம் இந்த இன்டர்வியூவில் கிடையாது. அதுதான் அந்த பாயிண்ட்டு. In interview, if the respondent is not able to answer a particular question, the researcher also asks other questions related to the asked question for its answer. அந்த கொஸ்டினை மாடிஃபை பண்ணி அது சிமிலராக வேறு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி ப்ராப்பராக கேட்டு அதுக்கான ஆன்சரை இன்டர்வியூவரால் வாங்க முடியும். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க பேசிக்கிறாங்க. Second point, the interviewer tries his best to establish good rapport with the interviewee. நல்ல ஒரு rapport, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு என்விரான்மெண்ட் அவங்க அந்த இடத்துல ஒரு குட் என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிற பட்சத்தில் ரெஸ்பாண்டன்ட் வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. there will be no doubt arises if he takes attempt to solve them in very understanding way. Next point, before going to collect the information, the interviewer talks in a friendly way to draw attention of the candidate. Next, disadvantages of the process of interview. Innana disadvantages. Due to some psychological, social as well as educational hindrances, the researcher becomes unable to conduct his interview, or his interview becomes not so important. இன்டர்வியூவருக்கு, ரிசர்ச்சருக்கு, இன்வெஸ்டிகேட்டருக்கு ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், சோஷியல் ப்ராப்ளம், எஜுகேஷனல் ஹிண்ட்ரன்ஸ் ஏதாவது இருக்குங்கிற பட்சத்தில் அவரால் சரியான ரேப்போர்ட் வந்து கேண்டிடேட் கூட க்ரியேட் பண்ண முடியாத பட்சத்தில் அங்கே கிடைக்கிற ரெஸ்பான்ஸு ப்ராப்பராக இருக்காது. அண்ட் unclear questions asked by the interviewer does not tend to the interviewee to give more answer. அன்கிளியர் கொஸ்டின் வந்து கேட்டாங்க, சப்போஸ் அவங்களுக்கே கொஸ்டின் புரியலை, இன்டர்வியூவருக்கே கொஸ்டின் புரியலை, ப்ராப்பராக வந்து கன்வே பண்ண முடியல, ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மோர் ஆன்சர் ரெஸ்பாண்டன்ட் கிட்டேருந்து கிடைக்காது. Sometimes some researchers do not show a cordial behavior to the candidate at the time of interview. நல்ல ஒரு கார்டியல் பிஹேவியர் இல்லாதப்பையும் சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. In some cases, interview is not conducted due to more expenses in time and money. இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அஸ் வெல் அஸ் ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணணும், அந்த இடத்துல டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மணியை ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து மெயில் இருந்தால் அனுப்புனாங்க அப்படின்னா அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. engaged people do not prefer long interview, rather they opt for questionnaire to attend. லாங்கர் இன்டர்வியூக்கு யாரும் வந்து ஓகே வாங்க நான் ரொம்ப நேரம் உட்காந்து உங்கள் கூட பேசுகிறேன் அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. கொஸ்டினர் இருந்தால் கொடுங்க நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ மெயிலில் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. இட் requires a high level of expenses. How to deal with, how to collect information, அவங்கக்கிட்ட எப்படி டீல் பண்ணணும், அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணணும், அவங்கக்கிட்ட ஃபெய்த்ஃபுல்னஸாக நடந்துக்கணும், அவங்கக்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணும்போதும் நல்ல ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் காட்டணும், அவங்கக்கிட்ட நல்லா பேசணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது which will insist the interviewee to give his own opinion are highly required. அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கணும், நல்ல ஒரு ஒப்பீனியனை, உண்மையான ஒப்பீனியன் அவங்க சொல்லணும் அப்படின்னாக்கா இன்டர்வியூவர் நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் போட வேண்டி இருக்கும். இதெல்லாமே லிமிட்டேஷன்ஸ். தேங்க்யூ. டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். தேங்க்யூ.